இந்த வீடியோவில் நம்ம எப்படி இங்கிலீஷ் கற்றுக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தை எப்படி நம்ம சுலபமாக கற்றுக்கலாம். பொதுவாக ஆங்கிலத்தை நம்ம 30 நாளில் கற்றுக்கலாம், அல்லது கிராமர் இல்லாமல் கற்றுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கற்றுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக கிராமர்ன்றது இங்கிலீஷ் கற்றுக்க அடிப்படையான விஷயம். ஸோ கிராமர் இல்லாமல் நம்மளால் இங்கிலீஷில் வாக்கியத்தை அமைக்க முடியாது. ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கிராமர்னால் ஒன்றும் அட்வான்ஸ்டு லெவல்லாம் இல்லைங்க. ஒரு பேசிக்கான அடிப்படையான கிராமர் தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஸோ இதில் நான் ஒரு 4 பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். வாங்க ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். மொதல் பாயிண்ட், செட் கோல். கோல்னால் இலக்குங்க. ஸோ இந்த செட் கோல்ன்றது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கினாலும் ஒரு கோலை நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும். ஸோ இதில் ஒரு வேர்டு இருக்குது, கன்சிஸ்டன்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிலையானன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் ஆங்கிலத்தை பயிலணும். அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விடலாம், 2 நாள் விடலாம். ஸோ கண்டினியூஸாக ஒரு லாங் கேப் இருக்கக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு சுத்தமாக நீங்கள் படித்ததெல்லாம் மறந்துடும். ஸோ அதுக்காக தான் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது நிலையாக கற்றல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தினம் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கண்டிப்பாக இங்கிலீஷ் ரிலேட்டடாக, ஸோ ஆங்கிலத்தை சம்மந்தப்பட்ட எதையாவது நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அதை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். இப்போ நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இதில் ஒரு புதுசாக வேர்டு இருக்குது. இதில் பாருங்கள், கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நோட் எடுத்து அதை எழுதி அது பக்கத்தில் ஒரு தமிழ் மீனிங் எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சரில் அதை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 வேர்டு லேர்ன் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த 10 வேர்டு கண்டிப்பாக மறந்துடும். நீங்கள் அதை ஒரு நோட்ஸ் எழுதி அதுக்கான மீனிங்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தினம் அதை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆழ் மனசில் பதிய வரைக்கும் அந்த வேர்டை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இங்கிலீஷ் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு வேர்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மறந்துடும். அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது புதுசாக இருக்கும் அந்த வேர்டு. ஸோ நீங்கள் ஒரு 4 நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த வேர்டே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மனசில் இருக்கும். அப்புறமேட்டு நீங்கள் அந்த வேர்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க ஃப்யூச்சரில், சார் நான் இந்த வேர்டு படித்தேன், இது நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் சில வேர்டெல்லாம் ரிப்பீட்டடாக தான் வரும். ஏன்னா அதே வேர்டு தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் படிக்கிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ப்ராக்டிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நேற்று படித்த பாடத்தை இன்றைக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. பேசியோ எழுதியோ இல்லை யார்கிட்ட ஒப்பித்தலோ. ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பேசிக் கிராமர். ஒரு அடிப்படை இலக்கணம் கண்டிப்பாக வேணும். இலக்கணம்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு வாக்கியம் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த வாக்கியத்துக்கு என்னென்ன வேணும், எப்படி கிராமர் ரூல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இலக்கணம். இலக்கணம் இல்லாமல் உங்களால் கிராமர் எழுதவோ புரிஞ்சுக்கவோ கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் பேசிக்கான கிராமர் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன உதாரணம், ஈஸ், ஆம், ஆர். ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், என்னென்ன நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு சின்ன உதாரணம் தான் இஸ், ஆம், ஆர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஹீ இஸ் ஏ டாக்டர், அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அந்த ஈஸ் அப்படிங்கிறது அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஈஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா 2-3 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்துக்கு வேர்டில் இருக்கிற ஒரு எழுத்தை நம்ம எப்பவுமே கேபிட்டலில் தான் நம்ம எழுதணும். ஸோ ஹீ அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ அதை ஹெச்ன்ற எழுத்து கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு கிராமர் ரூல். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஷார்ட் ஃபார்மாக இஜி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அதுலேயும் ஒரு ரூல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இஜிக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சு ஒரு கமா போடணும். அதாவது ஒரு புள்ளி, ஜி புள்ளி, ஒரு கமா. ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபார்முக்கான ரூல். ஸோ அந்த நீங்கள் கமா கூட எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் இந்த ரூல். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஆம் ஏ டீச்சர். ஸோ அப்போ அதுக்கு தமிழாக்கம் என்னென்னா, நான் ஒரு ஆசிரியர். ஸோ நான் அப்படின்ற போது ஆம் வரும். ஸோ ஹீ, அவர் அப்படின்ற ஒரு இஸ் வரும். ஸோ
ஸோ இப்போ பாருங்கள் தே அப்படின்றதுக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ இவங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் மாணவர்கள். ஸோ அவங்கன்னு வரும்போது ஆர் வரும். ஸோ இதுதான் இந்த சின்ன சின்ன கிராமர் ரூலு. ஸோ இதை நம்ம மாற்றக்கூடாது, இது ஸ்டாண்டர்டான ரூலு. ஸோ இதை நம்ம மாற்றி போடக்கூடாது. இப்போ வந்து ஹீ ஆர் ஏ டாக்டர் இந்த மாதிரி போடுறது தப்பு. ஸோ தே இஸ் ஸ்டூடெண்ட், ஸோ இந்த மாதிரி போடுறது தப்பு. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ரூலு. இது நீங்கள் படிக்க ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் வெறும் ரொம்ப பேசிக்கு. ஸோ இது புரியலன்னா இது புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பெல்லிங். அதாவது ஒரு சொல் இருக்குன்னா அதோட உச்சரிப்பு, அதோட எழுத்தாக்கம், அதில் வந்து என்னென்ன எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் வந்து டி வர்சஸ் டி, அதாவது டின்ற ஒரு எழுத்து இருக்குது, டி அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது. இது நடுவில் இந்த விஎஸ் அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்குது பாருங்கள், அந்த வேர்சஸ். அது வந்து வேர்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒப்பிடுறதுக்காக அது போடுறது. அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறேன் நான். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த டி டி, அப்புறம் வந்து பி வர்சஸ் பி, அப்புறம் வந்து ஜி வர்சஸ் கே. ஸோ இதுக்கான வித்தியாசம் என்னென்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்னா அண்ட் விசஸ் ஆண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிடி தான் வேறுபாடாக இருக்குது, பட் அது போடுறதுனால மீனிங்கே மாறிடுது. அதுமாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உச்சரிக்கும் போது ஏஎன்டியை ஆண்ட், அந்த டி அப்படின்னு ஒரு அழுத்தம் இருக்கணும், ஆண்ட்னு தான் உச்சரிக்கணும். ஏஎன்டி அண்டு அப்படின்னு உச்சரிச்சிங்கன்னா அது பொருளே மாறினால ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த சொல்லோட கரெக்டான ஒரு உச்சரிப்பு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது பாருங்கள், பிக் வர்சஸ் பிக். இந்த பிக்கு, அந்த இக்கு வரும் பிக்கில். பிக்குன்னா தேர்ந்தெடுக்கிறது. ஒரு 10 பொருள் இருக்குது, ஒன்று எடுங்கன்னா அது பேர் தேர்ந்தெடுக்கிறது பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் அப்படின்னா பன்றி, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கரெக்டான உச்சரிப்பு இருக்கணும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், பேட் வர்சஸ் பேட். ஸோ பேடுனா அட்டை, பேடுனா ஒரு கெட்டை. ஸோ அதுதான் பேடு. ஸோ சில பேர் நான் பார்த்துருக்கேன், பேடை பேடுன்னு உச்சரிப்பாங்க. ஸோ அப்போ பேடுன்னும் போது அது ஒரு மீனிங் மாறிடும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு உச்சரிப்பு இருக்காது. ஸோ பேடை வந்து பேடுன்னு உச்சரிப்பெல்லாம் பண்ணிலாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க தவறு கிடையாது, அது நம்ம வந்து கரெக்டான லேர்னிங் இல்லை, கரெக்டான டீச்சிங் இல்லை, அதுதான். ஸோ இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஏஎல்எம், பாம். பாம்னா பனை மரம் இருக்குல்ல, அதான் பாம் ட்ரீ. வர்சஸ் ஃபார்ம், எஃப்ஏஆர்எம், ஃபார்ம்னா பண்ணை, ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, பண்ணை வீடு. ஸோ அப்போது இந்த ஃபார்முக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்குது அந்த உச்சரிப்பு. ஸோ அப்போ நீங்கள் பேசும்போது வந்து கரெக்டான உச்சரிப்பில் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ரூல் சொல்கிறேன், பிஏஎல்எம், பாம் அப்படின்ற இந்த எல் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம உச்சரிக்கக்கூடாது. பிஏஎம், பாம் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். எல் தான் எழுதணும், ஆனால் உச்சரிக்கும் போது பாம் தான் வரும். ஸோ இதுதான் கிராமர் ரூல். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து எல்லை சைலண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லெட்டரை சைலண்ட்டாக வச்சு நம்ம வந்து உச்சரிக்கிறதுக்கு நிறையா எக்ஸாம்பிள் இருக்குது. இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அடுத்த ஒரு கடைசியாக இந்த ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங்கில் கடைசி எக்ஸாம்பிள் என்னன்னா, சில வேர்ட்ஸுக்கெலாம் ஸ்டாண்டர்டான ஸ்பெல்லிங் இருக்கும், அது எழுத்தாக்கம் இருக்கும். சுனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. சுனாமி நீங்கள் எழுதும்போது டீன் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். பட் ஆனால் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, உச்சரிக்கும் போது அதை சுனாமின்னு தான் படிக்கணும், எஸ்ன்னு தான் ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு உச்சரிப்பு, அதை நம்ம மாற்ற முடியாது. அதை பார்த்தோம்னா கியூ அப்படின்றது QUEUE அப்படி தான் எழுதணும். அதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்பெல்லிங். கியூனா வரிசை, நம்ம வரிசையில் இன்னும் ஏதாவது பொருள் வாங்குவோம்ல, ஸோ அதுதான் கியூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது பியூட்டிஃபுல்லாம் தெரியும், அழகு. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லுக்கு கடைசியாக வந்து ஒரு எல் தான் வரும். சில பேர் நான் பார்த்துருக்கேன் 2 எல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்புறம் ஏதாவது தமிழ் வேர்டு இருக்குது, அந்த சொல்லுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கான மீனிங்கை வந்து நம்ம வந்து தமிழ் டிக்ஷனரியில் போய் பார்க்கலாம். அதாவது இங்கிலீஷ் டிக்ஷனரி, இந்த மாதிரி டிக்ஷனரியில் போய் போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் தமிழ் சொல் இருக்குது உங்ககிட்ட. இப்போ அறிவு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, ஆனால் அதுக்கான இங்கிலீஷ் ஆக்கம் என்ன அப்படின்னு தெரியலனா அதுக்காக உள்ள அப்ளிகேஷன் தாங்க இது, தமிழ் டு இங்கிலீஷ் கன்வெர்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் தமிழில் எந்த வேர்டு அடித்தாலும், தமிழ்னா தமிழ் அடிக்க வேணாம், நீங்கள் இங்கிலீஷ் கீயை வச்சு அடிக்கலாம். இப்போ அறிவுனா வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நாலேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அறிவுனா ARIVU அப்படின்னு சொல்லிட்டு
இங்கிலீஷ் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், அதுக்கான வந்து கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறேன். கல்வின் இதில் பாருங்கள், நான் கல்வின் டைப் பண்ணுறேன். கல்விக்கான வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து எஜுகேஷன். இங்கே பாருங்கள், நான் கல்வின்னு டைப் பண்ணுறேன், அதுக்கான வந்து ட்ரான்ஸ்லேஷன் எஜுகேஷன். அது கீழே பாருங்கள், அதுக்கான வந்து வேறு வேறு மீனிங்லாம் இருக்குது. அதாவது கல்விக்கு வந்து கல்வி, படிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கான வந்து வேறு வேறு அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்தது பாருங்கள், நான் வந்து இதில் வந்து அறிவு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ARIVU அறிவுன்னு டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நாலேஜ்னு அதுவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான வேறு வேறு பொருள் இருக்குது பாருங்கள். நாலேஜ்னால் சென்ஸு, ஸோ உணர்ச்சி அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இன்டலெக்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா மீனிங் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இதை எப்பயுமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்கள் ஒரு வாக்கியம் எழுதுறீங்க, திடீர்னு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வாக்கியம் எழுதுறீங்க, தமிழ் வேர்டு தான் தெரியும் எனக்கு, அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிங்கனாலும் அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து வெக்காபுலரி. வெக்காபுலரினா சொல்லகராதி. அதாவது இங்கிலீஷில் இருக்கிற அனைத்து வேர்ட்ஸுமே வெக்காபுலரின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல். இப்போ நம்ம அழகுன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டு வெக்காபுலரி தான். ஸோ அந்த எல்லா வேர்ட்ஸும் இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இதுக்குமே ஒரு வந்து நேம் இருக்கும் இங்கிலீஷில். இப்போ வந்து ப்ராக்டிஸ் அப்படின்னா பயிற்சின்னு இருக்குது, ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வேர்ட் எல்லாமே வெக்காபுலரி. இந்த மாதிரி நிறைய வெக்காபுலரியானது தான் இங்கிலீஷே. ஸோ தினம் ஒரு 10-15 வெக்காபுலரியை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணணும். பை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணணும். உங்களுடைய ஆழ் மனசில் பதிய வரைக்கும் நீங்கள் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷோட அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறீங்க, அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் நேற்று நடந்த விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ வந்து நேற்று நான் தூங்க போனேன் அப்படின்னா ஐ வென்ட் டு ஸ்லீப். அப்போ அந்த ஸ்லீப்புன்றது ஒரு வெக்காபுலரி. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு இதுக்கு அந்த வேர்டு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வெக்காபுலரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பேசிக்கான வெக்காபுலரி படிச்சிங்கனாலே போதும். ஸோ வந்து ஐ woke up yesterday அப்படின்னா நான் எந்திரிச்சேன். ஸோ அப்போ அந்த woke up அப்படின்றதே எந்திரிச்சதுன்னு அர்த்தம். ஸோ எந்திரிக்கிறது, நீங்கள் வந்து உங்களுடைய வந்து தூக்கத்துலேருந்து தெளிஞ்சு எந்திரிக்கிறீங்கல்ல, ஸோ அதுக்கான பேர் woke up. ஸோ அதுக்கு நிறையா இருக்குது. வேக்கப்னு சொல்லுவாங்க, வேக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.